Daily. Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவியும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? கண்டிப்பாக அருண், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 37வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அவரோடு அதிமுகவுடைய அவைத்தலைவர், அதே போன்ற முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். உறுதிமொழியில் திமுக டீசல், அதே போன்று பழைய ஓய்வூதிய திட்டம், கேஸ் விலை மானியம், சொத்து வரி உயர்வு, 3 முறை மின்சார கட்டணம் உயர்வு, டீசல் பால் விலை உயர்வு, அதே போன்று டீசல் மானியம் வழங்காதது, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வில் பொருளாதார உயர்வை ஏற்றி மக்கள் மீது சுமையை வைத்திருக்கக்கூடிய வரலாறு காணாத விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு திட்டங்களால் பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சியில் துயரம் என்கிற நிலையை விரட்டி அடிக்கக்கூடிய திமுக என்கிற தீய சக்தியை விரட்டி அடிப்போம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோர் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய நிறுவன தலைவர் தமிழ் மக்களுடைய மனதில் நீங்காத புகழோடு நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பாரத ரத்னா புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், ஏழைகளுடைய இதய தெய்வம், மக்கள் தலைவர், மனிதநேயத்தினுடைய பிதாமகன், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், திரைப்படங்களில் பல்வேறு மக்களுடைய வாழ்வியலில் பேசக்கூடிய கதாநாயகன், தமிழகத்தினுடைய முடிசூடா மன்னனாக நிலை பெற்று இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் அவருடைய 37வது நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்காக பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், சித்தா யுனானி பல்கலைக்கழகங்கள், தமிழ் பல்கலைக்கழகம், மகளிர் பல்கலைக்கழகம், மாணவர்கள் முதல் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெற சத்துணவு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், பயிர் பாதுகாப்பு கடன், விடுபொருள் விதை மானியம், குடிசைகளுக்கு மின்விலக்கு, கிருஷ்ணா கூட்டு குடிநீர் திட்டம், இந்தியாவிலேயே முதலாக இலவச ஆம்புலன்ஸ் சேவை, பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம், நகரங்களில் லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் என ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்காக பார்த்து செய்தவர் மக்கள் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலகர்கள் அமைக்கப்பட்டு அந்த தனி அலுவலர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியம் அளிக்க உத்தரவு போட்டவர். பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 20,000 ரேஷன் கடைகளை ஒரே கட்டமாக திறந்து ஏழை எளிய மக்களுக்கு மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதல் அரிசியை ஒதுக்கீடு செய்து போராடி பெற்று தந்தவர். சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன். குறிப்பாக சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரே நாளில் 10,000 சத்துணவு அமைப்பாளர்களை பணி நியமனம் செய்து தமிழகத்தில் புரட்சி செய்தவர் புரட்சி தலைவர். மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கியவர். குறிப்பாக தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். தந்தை பெரியாரும் பாரதிதாசனுக்கும் 100ஆண்டு விழா நடத்தியவர். அரசு அலுவலக கடிதங்களில், அரசாணைகளில் திருவள்ளுவர் ஆண்டை அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் அவர்கள். சென்னைக்கு கிருஷ்ணா கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர். மக்களிடம் மிகவும் பாதிப்படைந்த சந்தேக கேஸ் எனப்படக்கூடிய 41 சட்ட பிரிவை நீக்கி மக்களுக்கு புரட்சி செய்து காட்டியவர் புரட்சி தலைவர்கள். அப்படிப்பட்ட பல்வேறு புரட்சிகளை செய்தவர். கிராமப்புறங்களினுடைய பேருந்து வசதிக்காக 4000க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலங்களில் மகளிருக்காக சிறப்பு பேருந்து அப்போதே அவர் அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு அந்த முறையை அறிமுகம் செய்தவர். 1980-85 காலகட்டத்தில் தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு பொருளாதார சிக்கல் இருந்தால் சுயநிதி கல்லூரிகள் நிறுவி மத்திய மாநில அரசு அனுமதி வழங்கியதையும், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் கல்லூரிகளை அறிமுகப்படுத்த தமிழகத்தில் லட்சக்கணக்கான பொறியியல் பட்டதாரிகள் உருவாவதற்கு அவர் காலம் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக விதவைகள், முதியோர் இவர்கள் நிவாரணம், குறிப்பாக ஓய்வூதியம் பெறுவதற்கு பல்வேறு
சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தவர். மாணவர்களுக்கு சீருடை, மீனவர் நெசவாளர்களுக்கு கடனுதவி, ஏழை எளிய மக்களுக்கு குடியிருப்பு கட்டுவது, ஆரம்ப சுகாதார நிலையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை சேர்ந்த சரித்திர நாயகனுக்கு இன்றைக்கு 37ஆம் ஆண்டு நினைவு நாளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.